ஹாய் கைஸ் அண்ட் வெல்கம் பேக் டு கம்மா கிரிப்டோ. என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிகாஸ் கிரிப்டோ கரன்சி பத்தின எல்லா இன்ஃபர்மேஷன், வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா டே டு டே ப்ரொவைட் பண்ற ஒரே கிரிப்டோ கரன்சி கம்மா கிரிப்டோ. ஸோ டூ ஃபாலோ கம்மா கிரிப்டோ ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண போறாங்க. ஒன்னு வந்து ஆப்வியஸா எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்க சொலானோ. ப்ரோ சொலானோ எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு செம பம்ப் ஆயிருக்கு ப்ரோ. என்ன ரீசன், என்ன பின்னணி, பேக்ரவுண்ட்ல என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரிப்டோ கரன்சிக்கு இன் ஜென்ரலா ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சொலானோல டைவ் பண்ணிடலாம். ஸோ சொலானோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ரஃப்லி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5% வந்து பாத்தீங்கன்னா அப் ஆயிருக்கு. ஸோ இதுக்கான மெயின் ரீசன் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வேல்ஸ், அதாவது சொலானோட வேல்ஸ். ஆல்மோஸ்ட் ஒரு 2 months வந்து பாத்தீங்கன்னா இந்த சொலானா காயின் வந்து ரொம்ப சைலண்டா இருந்துச்சு. ஏன்னா இந்த கிரிப்டோ டம்ப்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா சொலானா தான் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பீக் வந்து அட்டைன் பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனா ஆஃப் லேட்டா சொலானால எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே இல்ல. சோ அது வந்து ஒரு அக்குமுலேஷன் ஜோன்லயே பாத்தீங்கன்னா அந்த சொலானா டிராவல் ஆயிட்டு இருந்துச்சு. பட் நவ் பாத்தீங்கன்னா என்னதான் வந்து இந்த குரூஷியலான டைம்ல பிட்காயின், இத்தரியம் சொல்லிட்டு பெரிய டோக்கன்ஸ்லாம் ரிட்ரீட் ஆனாலும் சொலானா ஹஸ் காட் அ சூப்பர் பைக். இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 5% ஜம்ப் ஆயிருக்கு. அந்த மெயின் ரீசன் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேல்ஸ் தான். வேல்ஸோட முக்கியமான பிளேயால மட்டும்தான் வந்து பயங்கரமா பம்ப் ஆயிருக்கு. ஸோ சிக்னிபிகண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா காயின் பேஸுக்கு நிறைய டோக்கன்ஸ் வந்து மூவ் ஆயிருக்குங்க. ஸோ காயின் பேஸ் நம்மளுக்கே தெரியும், ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பிக்கஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸ் இன் யூஎஸ்ஏ. ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா சொலானா டோக்கன்ஸ் வந்து வேற ஒரு எக்ஸ்சேஞ்ச்ல இருந்து எல்லாத்தையும் காயின் பேஸுக்கு மூவ் பண்ணிருக்காங்க. ஸோ ஒரு நம்பிக்கையான எக்ஸ்சேஞ்சுக்கு மூவ் பண்ணிருக்கதால ஒரு சென்ஸ் ஆஃப் ஆங்ஸைட்டி வந்து சொலானா காயின்ல இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து பம்ப் ஆயிருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் முக்கியமான நியூஸ் சொலானா பம்ப் ஆனதுக்கு. செகண்ட், கிரிப்டோக்கு சாதகமா என்ன ப்ரோ நியூஸ் நடந்திருக்கு அப்படின்னா, ஒன்னு வந்து குட்னு சொல்லலாம், இன்னொன்னு வந்து ஒரு ஒரு நெகட்டிவ் சென்ஸ்ல வந்து நியூஸ் கூட சொல்லலாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து குட் நியூஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அபுதாபில வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோ ஃபர்ம்ஸ் வந்து கால் எடுத்து வைக்கிறாங்க. விச் இஸ் அ குட் நியூஸ். ஏன்னா QCP கேபிட்டல் அப்படின்ற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்ம் இருக்கு. ஸோ அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ரெகுலேட்டரி அப்ரூவல் வந்து வாங்கியிருக்காங்க. அபுதாபில நாங்க வந்து கிரிப்டோ ட்ரேடிங் அண்ட் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் வந்து பண்றதுக்கு வந்து ரெகுலேட்டரி அப்ரூவல் வந்து வாங்கிட்டாங்க. ஆல்மோஸ்ட் 70 எம்ப்ளாயிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களோட ஆபீஸ்ல இருந்து அபுதாபி ஆபீஸ்க்கு வந்து மூவ் பண்றாங்க. எதுக்கு? இந்த ஆபரேஷன்ஸ் கூடிய சீக்கிரமா ஸ்டார்ட் பண்றதுக்கு, இந்த கிரிப்டோ ட்ரேடிங் ஆபரேஷன்ஸ் அபுதாபியை கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஆல்மோஸ்ட் 70 எம்ப்ளாயிஸ் அவங்க வந்து ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கே வந்து கொண்டு வராங்க. சோ இது மூலமா வந்து பாத்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட் குளோப்ல வந்து பாத்தீங்கன்னா குளோபல் லெவல்ல மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல கிரிப்டோ வந்து பயங்கரமா எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். நாங்க ஒரு சின்ன ஒரு ஃபேக்ட் வந்து நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல போட்டிருந்தோம். ஆல்மோஸ்ட் 7% தான் வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோ வந்து இப்போதைக்கு வச்சிருக்காங்க வேர்ல்ட்லயே அப்படின்னு சொல்லிட்டு. யோசிச்சு பாருங்க, 100% நீங்க ஒரு நம்ம வேர்ல்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 7% தான் யூஸ் பண்றாங்க. அதுக்கே இந்த அளவுக்கு மார்க்கெட் பம்ப் ஆகி இந்த அளவுக்கு பிரைஸ் வெரிட் ஆயிட்டுன்னா இன்னும் 50% ஆஃப் த பீப்புள் வேர்ல்ட்ல கிரிப்டோ யூஸ் பண்ணா எந்த அளவுக்கு கிரிப்டோ கரன்சியோட வேல்யூ அண்ட் ஒர்த் போகும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. அண்ட் அனதர் நியூஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நைஜீரியா. ஸோ நைஜீரியா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட நேட்டிவ் காயினான நைரா காயின் அப்படின்றது சொல்லி இருக்கு. ஸோ அது வந்து அவங்களோட டிஜிட்டல் காயின். அது வந்து ஆல்மோஸ்ட் 65% வந்து டவுன் ஆயிருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா அங்க வந்து பர்சன் டு பர்சன் டிரான்சாக்ஷன் நிறைய நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து. அதாவது கிரிப்டோ P2P வந்து பாத்தீங்கன்னா நிறைய நடக்குது. P2P இஸ் நத்திங் பட் ஒரு பர்சன் டு பர்சன். அதாவது இப்ப நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு யூசருக்கு வந்து கிரிப்டோவோ இல்ல ஒரு காயினோ வந்து நான் டிரான்சாக்ட் பண்றேன். நடுவில் எந்த ஒரு நெகோஷியமே வராது. அப்போ வந்து நான் இந்த பொருளுக்கு நான் தான் வந்து விலையை தீர்மானிப்பேன். அதாவது ஒரு 10 காயின் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் தீர்மானிப்பேன். வேற யாராலையும் உள்ள இன்டர்ஃபியர் பண்ண முடியாது. சோ அந்த மாதிரி வரும்போது நைரா காயின் அவங்களோட நேட்டிவ் காயினோட காயின் இது வந்து ரொம்ப கம்மியா இருந்தால எங்க கண்ட்ரில நாங்க வந்து இனிமேல் கிரிப்டோ P2P ட்ரேட் வந்து அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நைஜீரியா கண்ட்ரி வந்து சொல்லியிருக்காங்க. இதனால மார்க்கெட்ல ஒரு பெரிய இம்பாக்ட் ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆயிருக்குங்க. ஏன்னா ஆஃப் லேட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா நைஜீரியா வந்து ரொம்ப சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சியை கொண்டு வந்துட்டு இருந்தாங்க அவங்க கண்ட்ரில. பட் இந்த ஒரு நியூஸ் ஒரு சின்ன செட்பேக் கொண்டு வந்திருக்கு குளோபல் லெவல்ல ஆப்வியஸ்லி. ஸோ அதனாலதான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிட்காயின், இத்தரியம், பினான்ஸ் அந்த மாதிரி பெரிய காயின்ஸ்லாம் எந்த ஒரு பம்ப் இல்ல. பட் சொலானா சின்ஸ் இட் இஸ் ஸ்டாண்டிங் அவுட் ஆஃப் ஆல் தி ஸ்பெகுலேஷன்ஸ் சொலானா வந்து ஒரு நல்ல பம்ப் வந்து அட்டைன் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் இன்னைக்கு நடந்த டாப் 3 நியூஸ் அண்ட் தட்ஸ் வாட் வி வாண்ட் டு ஷேர். So do follow Karma Crypto to know all these interesting information that is happening in cryptocurrency day to day and stay updated in this crypto world. Thank you.